அனுசரிக்கிறாங்க. இது என்னன்னா, இந்த பாகிஸ்தானுக்கும் இவங்களுக்குமான ஒரு வார் தான். நம்மகிட்டேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க. பாகிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு 2 பாகிஸ்தான் பகுதிகளாக பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு தனி பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்படி பிரிஞ்ச பிளேஸ் தான் இந்த பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் இந்த போரில் ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைய போகிறாங்க தெரிஞ்ச உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பர்சனாக இருப்பாங்களா, அதாவது அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான முக்கியமான பர்சன்ஸ்லாம் அவங்க தோக்க போகிறாங்க தெரிஞ்ச வழியாக அவங்களாம் அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரை முடியுமோ அவ்வளோ பேரையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான். இந்த ஒரு நிகழ்வுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கவலையையும் ஒரு எதிர்காலத்தை பற்றியான ஒரு பெரிய கேள்விக்குறியுமே பங்களாதேஷுக்கு உருவாக்கிருச்சு. ஆனால் இதை தொடர்ந்து ஒரு 2 நாட்களில் பங்களாதேஷ் அந்த போரில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த நாள் அப்படின்றது அவங்களுக்கு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெரிய சோகத்தை கொடுத்துருச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து மெர்சியட் இன்டெலெக்சுவல் டே அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. 19